Hi students, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் மியூச்சுவல் இண்டக்ஷன். ஓகேவா? ஸோ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ் வரைக்கும் செல்ஃப் இண்டக்ஷன் பார்த்தோம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற டாபிக் மியூச்சுவல் இண்டக்ஷன். ஓகே, ஸோ இப்போ இந்த மியூச்சுவல் இண்டக்ஷனில் ரெண்டு காயில் ரொம்ப க்ளோஸாக பக்கத்தில் இருக்கும். ஃபஸ்ட்டு காயிலில் கரண்ட்டு சேஞ்ச் ஆச்சுன்னா ரெண்டாவது காயிலில் இஎம்எஃப் இன்டியூஸ்டு ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு காயிலில் கரண்ட்டு சேஞ்ச் ஆச்சுன்னா ரெண்டாவது காயிலில் இஎம்எஃப் இன்டியூஸ்டு ஆகும். ஸோ அந்த ப்ராசஸ் பேர் என்ன அப்படின்னா மியூச்சுவல் இண்டக்ஷன். ஓகே, அங்கே இஎம்எஃப் இன்டியூஸ்டு ஆகுது பார்த்தீங்களா, அது பேர் என்னென்னா மியூச்சுவலி இன்டியூஸ்டு இஎம்எஃப். புரிஞ்சுக்கணும், ரெண்டு காயில் பக்கத்தில் இருக்குது. ஃபஸ்ட்டு காயிலில் கரண்ட்டு சேஞ்ச் ஆகுது, ரெண்டாவது காயிலில் இஎம்எஃப் இன்டியூஸ்டு ஆகும். ஓகேவா? அந்த ப்ராசஸ் பேர் மியூச்சுவல் இண்டக்ஷன். அந்த இஎம்எஃப் பேர் மியூச்சுவலி இன்டியூஸ்டு இஎம்எஃப். ஓகே, இந்த டயக்ராம் பாருங்களேன். இப்போ இந்த டயக்ராமில் இது காயில் 1, இது காயில் 2. காயில் 1ம் காயில் 2ம் ரொம்ப க்ளோஸாக பக்கத்தில் இருக்குது. காயில் 1ல் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் I1. நல்லா புரிஞ்சுக்கணும், காயில் 1ல் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டு I1. காயில் 1ல் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் N1. காயில் 2ல் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் N2. ஓகேவா? காயில் 1 காயில் 2 ரெண்டுமே க்ளோஸாக பக்கத்தில் இருக்குது. காயில் 1ஓட நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் N1, காயில் 2ஓட நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் N2. காயில் 1ல் சேஞ்ச் ஆகக்கூடிய கரண்ட் I1. ஓகேவா? இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், இப்போ இங்கே கரண்ட்டு சேஞ்ச் ஆக என்ன ஆகும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகும். மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆச்சுன்னா அது நம்பர், அந்த ஃபீல்ட் லைன்ஸ் அந்த நம்பர் அதிகமாகும். அப்போது இங்கே ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இங்கே இருக்கக்கூடிய அந்த ஃப்ளக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 521. ஓகே, அங்கே இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸ் என்ன? 521. ஓகேவா? அப்போது இங்கே ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆச்சுன்னா இந்த காயிலில் ஒரு இஎம்எஃப் இன்டியூஸ்டு ஆகும், அதுதான் ε2. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு காயிலில் கரண்ட்டு சேஞ்ச் ஆகுது, அதனால் மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு கம்மியாக இருந்தால் இந்த ரெண்டாவது காயில் வழியாக பாஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு கம்மியாக இருக்கும். ஓகே, இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாக இருந்தால் இந்த ரெண்டாவது காயில் வழியாக பாஸ் ஆகக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாக இருக்கும். ஓகேவா? அப்போ இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆக என்ன ஆகும்? ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகும். அப்போ இங்கே சேஞ்ச் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸ் என்ன அப்படின்னா 521. ஓகேவா? ஸோ இப்போ 521 இங்கே ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகுது. அப்போ டெஃபினட்டாக இந்த காயில் இஎம்எஃப் இன்டியூஸ்டு ஆகும். ஓகேவா? எவ்வளோ இஎம்எஃப் அப்படின்னா ε2. ஏன்னா ரெண்டாவது காயில் தானே இஎம்எஃப் இன்டியூஸ்டு ஆகுது. அப்போ ரெண்டாவது காயில், அதனால் ε2. ஓகே, உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த கரண்ட். ஓகேவா? ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த கரண்ட்டு. இந்த சிச்சுவேஷன் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். ஓகேவா? ஃப்ளக்ஸ் இங்கே தான் லிங்கேஜ் ஆகுது, ரெண்டாவது காயில் தான் ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் ஆகுது. அப்போது அங்கே இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸ் என்ன அப்படின்னா 521. அங்கே இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டர்ன்ஸு N2. அப்போ என்ன வரும்? N2 521. ஏன்னா ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் என்ன வரும்? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்ட்டு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு. ஓகேவா? இங்கே இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டர்ன்ஸு N2. ஓகேவா? ஐ திங்க் அந்த ரெண்டாவது காயில். ஓகேவா? ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னா இங்கே N2. ஓகேவா? ஃப்ளக்ஸ் வந்து பார்த்தோம்னா 521 இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த கரண்ட்டு. கரண்ட் எங்கே ஃப்ளோ ஆகுது? ஃபஸ்ட்டு காயிலில் கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. அப்போ இங்கே என்னென்னு வரணும்? I1 அப்படின்னு வரணும். ஓகேவா? இப்போ இந்த ப்ரொபோர்ஷனலை ஈக்குவலாக மாற்றுறோம். ஈக்குவலாக மாற்றும் போது ஒரு கான்ஸ்டண்ட்டை உள்ளே இன்க்ளூட் பண்ணுவோம். அந்த கான்ஸ்டன்ட் என்ன அப்படின்னா M21. இங்கே M21 என்ன அப்படின்னா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஆஃப் த காயில் 2 வித் ரெஸ்பெக்ட் டு காயில் 1. ஓகேவா? M21 என்ன? மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஆஃப் த காயில் 2 வித் ரெஸ்பெக்ட் டு காயில் 1. ஃபஸ்ட்டு 2 வருது பார்த்தீங்களா? அப்போ இங்கே ஃபஸ்ட்டு 2 வருவோம். ரெண்டாவது காயிலோட மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஓகேங்களா, அடுத்து 1 வருது பார்த்தீங்களா, வித் ரெஸ்பெக்ட் டு காயில் 1. அப்போ மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஆஃப் த காயில் 2 வித் ரெஸ்பெக்ட் டு காயில் 1. நமக்கு இந்த M21 தான் தேவை. அப்போ மல்டிபிள் இருக்கக்கூடிய I1 இந்த சைடு வந்தாக்கா டிவைட் ஆகும். அப்போ M21 இஸ் ஈக்குவல் டு N2 521 டிவைடட் பை I1. இதுதான் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்க்கான ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஆஃப் த காயில் 2 வித் ரெஸ்பெக்ட் டு காயில் 1. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மியூச்சுவல் இண்டக்டன்ஸை டிஃபைன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இங்கே ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை 1 ஆம்பியர் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஓகே, அதை கேட்ட பாரு, இஃப் I1 இஸ் ஈக்குவல் டு 1 ஆம்பியர். ஓகேவா? இப்போ இந்த 1 ஆம்பியர் கொண்டு போயிட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள்.
அப்போ நம்ம இங்கே ஒன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னாக்கா நமக்கு ஈக்குவேஷன் எப்படி கிடைக்கும்? M21 இஸ் ஈக்குவல் டு N2 521. ஓகேவா? அப்போ என்ன டெஃபினேஷன்னா ஓகேவா, ஒரு இண்டக்டரில், அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்த 2 இண்டக்டர் ஓகேவா, இது 2 காயில் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு காயிலில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டு 1 ஆம்பியராக இருந்தால் ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு காயிலில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டு 1 ஆம்பியராக இருந்தால் ஓகேங்களா, ரெண்டாவது காயிலோட ஃப்ளக்ஸ் லிங்கேஜும் அதோட மியூச்சுவல் இண்டக்டன்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு காயிலில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டு 1 ஆம்பியராக இருந்தால் ரெண்டாவது காயிலோட ஃப்ளக்ஸ் லிங்கேஜும் ரெண்டாவது காயிலோட மியூச்சுவல் இண்டக்டன்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா, இதுதான் டெஃபினேஷன். த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் M21 இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் வித் காயில் 2 when 1 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ த காயில் 1. ஃபஸ்ட்டு காயிலில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டு 1 ஆம்பியராக இருக்கும் பட்சத்தில் ரெண்டாவது காயிலோட ஃப்ளக்ஸ் லிங்கேஜும் ரெண்டாவது காயிலோட மியூச்சுவல் இண்டக்டன்ஸும் ஈக்குவல். இதுதான் டெஃபினேஷன். ஓகேவா, அடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபாரடேஸ் லாஸ் மூலியமாக டிஃபைன் பண்ண போகிறோம். ஓகேவா, ஓகே, ஃபஸ்ட்டு காயிலில் சேஞ்ச் ஆகக்கூடிய கரண்ட்டு I1. ஓகேங்களா, உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு காயிலில் கரண்ட்டு சேஞ்ச் ஆச்சுன்னா ரெண்டாவது காயிலில் இஎம்எஃப் இன்டியூஸ்டு ஆகும். ஓகேவா, எவ்வளோ இஎம்எஃப்? எப்சிலான் 2. எவ்வளோ இஎம்எஃப்? எப்சிலான் 2 இஎம்எஃப் அங்கே இன்டியூஸ்டு ஆகும். ஓகேவா, ஃப்ரம் Faraday's laws of electromagnetic induction, mutually induced EMF epsilon 2 is equal to minus d of N2 by dt. அதாவது Faraday second law நல்லாவே தெரியும். Induced EMF is equal to rate of change of magnetic flux linkage. அதான் flux linkage. ஓகேவா, rate of change of flux linkage தான் இது EMFக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு நம்ம Faraday செகண்ட் லாவில் படிச்சிருக்கோம். அப்போ எப்சிலான் 2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி ஆஃப் N2 by dt. ஓகேவா, அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த N2 வேல்யூ கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. ஓகேவா, எங்கே இருக்கு? ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். இதோ இருக்கு பாருங்கள், N2 ஓகேவா. ஸோ N2 இஸ் ஈக்குவல் டு M21 I1 அதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா M21 I1 அப்படின்னு வந்தாச்சு. ஓகேவா, ஸோ இப்போ டி ஆஃப் M21 I1 டிவைடட் பை டிடி. இந்த M21 என்ன அப்படின்னா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஆஃப் த காயில் 2 வித் ரெஸ்பெக்ட் டு காயில் 1. அது ஒரு கான்ஸ்டன்ட். அந்த கான்ஸ்டன்ட்டை வெளியே கொண்டு வந்துடலாம். அப்போ வெளியே கொண்டு வந்துட்டோமா? எப்சிலான் 2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் M21 di1 by dt. ஓகே, நம்ம இந்த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் தான் டிஃபைன் பண்ண போகிறோம். அப்போ இந்த மைனஸ் இந்த பக்கம் வந்துடும், இந்த di by dt இந்த சைடு வந்தால் டிவைட் ஆகிடும். அப்போ M21 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எப்சிலான் 2 டிவைடட் பை di1 by dt. ஓகேவா, ஸோ இப்போ இங்கே மைனஸ் ஏன் வருது அப்படின்னா த நெகட்டிவ் சைன் இண்டிகேட்ஸ் தட் த மியூச்சுவலி இன்டியூஸ்டு EMF always opposes the change in current with respect to time. ஓகேவா, அதாவது இங்கே ஏன் மைனஸ் வருது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த எப்சிலான் 2 இந்த மியூச்சுவலி இன்டியூஸ்டு இஎம்எஃப்பும் ஓகேவா இந்த சேஞ்ச் இன் கரண்ட்டும் எப்படி இருக்குமா? ஆப்போசிட்டாக இருக்கும். ஓகேவா, அதை இண்டிகேட் பண்ண தான் இங்கே மைனஸ் வந்திருக்கு. அப்போ மைனஸ் ஏன் வருது? The mutually induced EMF always opposes the change in current with respect to time. மியூச்சுவலி இன்டியூஸ்டு இஎம்எஃப்பும் சேஞ்ச் இன் கரண்ட்டும் ஆப்போசிட்டாக இருக்குது. அதை இண்டிகேட் பண்ண மைனஸ் வந்திருக்கு. திரும்ப என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபார்முலா மூலியமாக M21 டிஃபைன் பண்ண போகிறோம். ஓகேவா, டிஃபைன் பண்ணிடலாமா? ஓகே, ரைட் பாருங்கள். ஸோ M21 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எப்சிலான் 2 di1 by dt. இந்த di1 by dtயோட வேல்யூ என்ன அப்படின்னா 1 ஆம்பியர் செகண்ட் இன்வர்ஸ். ஓகேவா, அதாவது ஒரு செகண்டுக்கு 1 ஆம்பியர் கரண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா கவனமாக கவனிக்கணும். ஒரு செகண்டுக்கு 1 ஆம்பியர் கரண்ட்டு சேஞ்ச் ஆச்சுன்னா அங்கே இன்டியூஸ்டு ஆகக்கூடிய இஎம்எஃப்பும் மியூச்சுவல் இண்டக்டன்ஸும் ஈக்குவல். ஓகேவா, இப்போ 2 காயில் இருக்குது. ஓகேவா, ஃபஸ்ட்டு காயிலில் ஒரு செகண்டுக்கு 1 ஆம்பியர் கரண்ட்டு சேஞ்ச் ஆகுது. ஓகேவா, ஒவ்வொரு செகண்டுக்கும் 1 ஆம்பியர் கரண்ட்டு சேஞ்ச் ஆகுது. அப்போ ஃபஸ்ட்டு காயிலில் ஒவ்வொரு செகண்டுக்கும் 1 ஆம்பியர் கரண்ட்டு சேஞ்ச் ஆச்சுன்னா ரெண்டாவது காயிலில் இன்டியூஸ்டு ஆன அந்த ஆப்போசிங் இஎம்எஃப்பும் மியூச்சுவல் இண்டக்டன்ஸும் ஈக்குவல். புரிஞ்சிக்க முடியுதா? அப்போ ஃபஸ்ட்டு காயிலில் ஒரு செகண்டுக்கு 1 ஆம்பியர் கரண்ட்டு சேஞ்ச் ஆச்சுன்னா
ரெண்டாவது காயிலில் இன்டியூஸ்டான இஎம்எஃப்பும் ரெண்டாவது காயிலோட மியூச்சுவல் இண்டக்டன்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் M21 is also defined as the opposing EMF induced in the coil 2 when the rate of change of current through the coil 1 is 1 ampere second inverse. ஓகேவா, ஃபர்ஸ்ட் காயிலில் ஒரு செகண்டுக்கு 1 ஆம்பியர் கரண்ட் சேஞ்ச் ஆகும் பட்சத்தில் ரெண்டாவது காயிலில் இன்டியூஸ்டான இஎம்எஃப்பும் ரெண்டாவது காயிலோட மியூச்சுவல் இண்டக்டன்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, இதுதான் டெஃபினிஷன். ஓகேவா, அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இதே கான்செப்ட்டு. ஓகேவா, அப்படி என்ன பண்ண போகிறோம், சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இதுக்கு என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு காயிலில் கரண்ட் ஃப்ளோ ஆச்சு, ரெண்டாவது காயிலில் இஎம்எஃப் இன்டியூஸ்ட் ஆச்சு. ஓகேவா, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டாவது காயிலில் கரண்ட்டை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேவா, அப்போ செகண்ட் காயிலில் கரண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு காயிலில் என்ன ஆகும், இஎம்எஃப் இன்டியூஸ்ட் ஆகும். அந்த இஎம்எஃப் என்ன அப்படின்னா ε1. ஓகேவா, ரெண்டாவது காயில் தானே கரண்ட் ஃப்ளோ ஆகுது, அந்த கரண்ட் என்ன அப்படின்னா I2. ஓகேவா, இங்கே அதே மாதிரி நமக்கு மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்க்கான ஈக்குவேஷன் கிடைக்கும். ஓகேவா, இங்கே கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷன் M12. ஏன்னா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஆஃப் த காயில் 1 வித் ரெஸ்பெக்ட் டு காயில் 2. ஓகேவா, இது முன்ன வரைக்கும் M21 பார்த்துருப்போம். இப்போ என்ன பண்ண போகிறோம், M12. ஓகேவா, அப்போ M12 is equal to N1 512 divided by I2 and M12 is equal to minus epsilon1 by di2 by dt. ஓகே, நமக்கு ஏற்கனவே என்ன கிடைச்சதோ அதே தான் கிடைக்கும். ஓகேவா, ஸோ இட் கேன் பி ஷோன் தட் ஃபார் a given pair of coils the mutual inductance is same. ஓகேவா, அதாவது நமக்கு ஒரு பேர் கொடுத்தாச்சு அப்படின்னா ஓகேவா, அந்த பேரில் ஃபஸ்ட்டு காயில் கரண்ட் ஃப்ளோ ஆகி ரெண்டாவது காயில் இஎம்எஃப் இன்டியூஸ்ட் ஆனாலும் இல்லை ரெண்டாவது காயில் கரண்ட் ஃப்ளோ ஆகி ஃபஸ்ட்டு காயில் இஎம்எஃப் இன்டியூஸ்ட் ஆனாலும் அங்கே இருக்கக்கூடிய அந்த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் இஸ் சேம். ஓகேவா, அப்போ M21 இஸ் ஈக்குவல் டு M12 இஸ் ஈக்குவல் டு M. ஓகேவா, அப்போது ஃபஸ்ட்டு காயிலில் கரண்ட் ஃப்ளோ ஆகி ரெண்டாவது காயில் இஎம்எஃப் இன்டியூஸ்ட் ஆனாலும் இல்லை ரெண்டாவது காயிலில் கரண்ட் ஃப்ளோ ஆகி ஃபஸ்ட்டு காயில் இஎம்எஃப் இன்டியூஸ்ட் ஆனாலும் அந்த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் எப்படி இருக்கும், சேமாக தான் இருக்கும். சிம்பிளி சே M. ஓகேவா, சரி, ரைட். நெக்ஸ்ட்டு அந்த மியூச்சுவல் இண்டக்ஷன் யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா, அந்த மியூச்சுவல் இண்டக்ஷன் யாரை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ த மியூச்சுவல் இண்டக்ஷன் பிட்வீன் த காயில்ஸ் depends on size, shape, the number of turns of the coil, relative orientation and permeability of the medium. அதாவது அந்த மியூச்சுவல் இண்டக்ஷன் யாரெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா சைஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு, காயிலோட ஷேப்பை டிபெண்ட் பண்ணியிருக்கு, அந்த காயில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்குது, அந்த நம்பர் ஆஃப் டர்ன்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு, ரிலேட்டிவ் ஓரியன்டேஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கு, permeability ஆஃப் த மீடியமை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா, ஸோ இதான் பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா யூனிட் ஆஃப் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். ஓகேவா, எவ்வளோ யூனிட். ஓகேவா, இந்த யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹென்ரி. ஓகேங்களா, மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்க்கான யூனிட்டு ஹென்ரி. ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஹென்ரியை தான் டிஃபைன் பண்ண போகிறோம். ஓகேவா, ஹென்ரி என்ன பண்ண போகிறோம், டிஃபைன் பண்ண போகிறோம். ஓகே, ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். இந்த ஈக்குவேஷன்மா ஓகே, இதோ இருக்கு பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் தான். சரிங்களா, ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டு 1 ஆம்பியராக இருந்து ஓகேவா, ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் 1 வெபர் டர்ன்ஸாக இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய மியூச்சுவல் இண்டக்டன்ஸு ஹென்ரியாக இருக்கும். ஓகேவா, இங்கே பாருங்கள், ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டு 1 ஆம்பியராக இருந்து ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் 1 வெபர் டர்ன்ஸாக இருந்தால் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் எவ்வளோ இருக்கும், 1 ஹென்ரியாக தான் இருக்கும். சரியா, so the mutual inductance between two neighboring coil is said to be 1 Henry if a current of 1 ampere in one coil produces unit flux linkage in neighboring coil. ஓகேவா, அதாவது ரெண்டு காயில் பக்கத்தில் இருக்குது. ஃபஸ்ட்டு காயிலில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டு 1 ஆம்பியராக இருந்து ரெண்டாவது காயிலில் ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் 1 வெபர் டர்ன்ஸாக இருந்தால் ஓகேவா, அங்கே மியூச்சுவல் இண்டக்டன்ஸோட வேல்யூ 1 ஹென்ரியாக இருக்கும். புரிஞ்சுக்க முடியுதா, ரெண்டு காயில் பக்கத்தில் இருக்குது. ஃபஸ்ட்டு காயிலில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டு 1 ஆம்பியராக இருந்து ரெண்டாவது காயிலில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் ஓகேவா, அந்த ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் 1 வெபர் டர்ன்ஸாக இருந்தால் ஓகேவா, அங்கே மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் 1 ஹென்ரியாக இருக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் பார்த்தோம்னாக்கா 1 ஹென்ரிக்கான டெஃபினிஷன். ஓகேவா,
நெக்ஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் மூலியம் நம்ம என்ன பண்ணலாம், ஹென்ரியை டிஃபைன் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இந்த ஈக்குவேஷன் பாருங்கள். இப்போ இந்த ஈக்குவேஷன் படி 2 காயில் இருக்குது. ஃபஸ்ட்டு காயிலில் 1 செகண்டுக்கு 1 ஆம்பியர் கரண்ட்டு சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? ஃபஸ்ட்டு காயிலில் 1 செகண்டுக்கு 1 ஆம்பியர் கரண்ட்டு சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? ரெண்டாவது காயிலில் இன்டியூஸ்டான இஎம்எஃப் 1 வோல்ட்டாக இருந்தால், ஓகேவா, ரெண்டாவது காயிலில் இன்டியூஸ்டான இஎம்எஃப் 1 வோல்ட்டாக இருந்தால், ஓகேவா, மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் எவ்வளோ இருக்குமா, 1 ஹென்ரியாக இருக்கும். ஓகேவா? இங்கே டெஃபினேஷன் பாருங்கள். The mutual inductance between two neighboring coils is 1 Henry if a current changing at the rate of 1 ampere second inverse in one coil induces an opposing EMF of 1 volt in neighboring coil. 2 காயில் பக்கத்தில் இருக்குது. ஃபஸ்ட்டு காயிலில் 1 செகண்டுக்கு 1 ஆம்பியர் கரண்ட்டு சேஞ்ச் ஆச்சுன்னா ரெண்டாவது காயிலில் இன்டியூஸ்டு ஆகக்கூடிய இஎம்எஃப் 1 வோல்ட்டாக இருந்தால் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் 1 ஹென்ரியாக இருக்கும். புரிஞ்சிக்க முடியுதா? ஸோ 2 காயில் பக்கத்தில் இருக்குது. ஃபஸ்ட்டு காயிலில் 1 செகண்டுக்கு 1 ஆம்பியர் கரண்ட்டு சேஞ்ச் ஆகுது. அதனால் ரெண்டாவது காயிலில் இஎம்எஃப் 1 வோல்ட்டாக இருக்குது. அப்போ அங்கே மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் என்ன அப்படின்னா 1 ஹென்ரியாக தான் இருக்கும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த கிளாஸில் என்னெல்லாம் பார்த்தோம்? ஓகேவா? மியூச்சுவல் இண்டக்ஷன்னா என்னென்னு பார்த்தோம். மியூச்சுவலி இன்டியூஸ்டு இஎம்எஃப்னா என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு மியூச்சுவல் இண்டக்டன்ஸோட 2 டெஃபினேஷன் பார்த்தோம். ஓகேவா? அடுத்து அதோட யூனிட், அடுத்து ஹென்ரினா என்னன்னு பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸில் உங்களுக்கு டவுட் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.